அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்மை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதி அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருணகிரிநாதர். அவகிட்ட சொல்லிட வேண்டியது தானே, தான் புருஷன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. முருகேச மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம இவகிட்ட சொல்லி வள்ளி ஏமாந்து போகணுமா? ஆனா அத்த, ரசமணீஸ்வரரை வேண்டி இருக்க, விருட்சத்தை சுத்தி வந்திருக்க, சாமி என்ன கைவிட்டுறாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி இருப்பா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அங்க அவ கதையை முடிச்சிட்டேன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லணும். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் சாமி. நீங்க பூமிகாத்தாம்பட்டியில இருந்து வரையில? ஆமா, நீங்க? என் பேர் அவினாஷ். நேத்து ராத்திரி என் கனவுல காகசித்தர் வந்து பூமிகாத்தாம்பட்டியில இருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வருவா, அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரிசனம் பண்ணி நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும்னு சொன்னார். அதான் உங்களை எதிர்பார்த்து இங்கேயே காத்துன்னு இருக்கேன். ஈஸ்வரா, அப்படிங்களா சுவாமி? திருக்கிழாக்குடிக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு காக்கை சித்தர் ஏன் கனவுல வந்து சொன்னாரு. இப்போ எங்களுக்கு உதவியா உங்களை அனுப்பியிருக்காரு. காக்கை சித்தரோட மகிமை மகிமையா. ஆமா, இவாளுக்கு என்ன ஆச்சு? ஒரு விபத்துல மாட்டி நினைவு இழந்தவளா இருக்கா. ஒரு முறை 2 முறை நினைவு திரும்பிச்சு, ஆனா முழுசா குணமாகலையா. பூரணமா குணமாகணும் தான் சித்தர் இங்க அனுப்பி வச்சிருக்காரு. சந்தோஷமா. நீங்க எல்லா தரிசனமும் முடிச்சிட்டு ஊர் திரும்புறதுக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா?
இந்த பாருங்க, உங்க பொண்ணு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கே, அதுக்கு வேலைகளை கத்து கொடுத்து உதவி பண்ணுவோம்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு தான் உங்க பொண்ணு கூட பழகுனேன். மத்தபடி எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யதார்த்தமா பழகுனத உங்க பொண்ணு தப்பா எடுத்துக்கிட்டு காதல் கீதல்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சும்மா வந்து இவளை என்ன தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நடுவுல பூந்து என் கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன சத்தியமா நீ காதலிக்கலன்னு சொல்லு பாக்கலாம். சத்தியமா காதலிக்கல. எங்க இந்த லிங்கத்து மேல கைய வச்சு சொல்லு பாக்கலாம். எனக்கு என்ன பயம்? எங்க வேணா கை வச்சு சத்தியம் பண்ணுவேன். லிங்கத்து மேல கைய வச்சு சொல்லு பாக்கலாம். எனக்கு என்ன பயம்? எங்க வேணா கை வச்சு சத்தியம் பண்ணுவேன். ஈஸ்வரா, நான் உன்னை காதலிக்கல போதுமா? டேய், பொய்யா மொழி மேடையில இருந்து பொய்யா சத்தியம் பண்ணுவாங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா. இவளை ஏமாத்திட்டு இன்னொருத்தியோட வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? இங்க இருக்க திருக்கோலநாதர் பொல்லாத சாமிடா. ஈஸ்வரன் உன்னை என்ன பண்றான்னு பாரு. இந்த சாமியோட சக்தி தெரிஞ்சவன் பொய் சத்தியம் பண்ண மாட்டான். நீ சத்தியம் பண்ணிருக்க, அது மட்டும் பொய்யா இருந்தா உன் கதி என்ன ஆகுன்னு பார்க்கத்தான் போற. வாமா போலாம். இவனை ஈஸ்வரன் பார்த்துப்பாமா. என்னம்மா பாக்குறேன்? இந்த மாதிரி சம்பவம் 1-2 நடந்துட்டே இருக்கும். தெரியாதவன் சத்தியம் பண்ணிட்டு எதை அடையணும்னு நினைச்சு பொய் சத்தியம் பண்ணானோ அதை விட பல மடங்கு இழந்துட்டு அனாதையா நிப்பாமா. அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா சத்தியம் பண்ணிட்டு போறானே, அந்த பையன் என்னென்ன சோதனைகளை அனுபவிக்க போறானோ தெரியல. இந்த சாமியோட சக்தி எடுத்து சொன்னீங்கன்னா பொய் சத்தியம் பண்ணாம மக்கள் நல்லபடியா வாழணும்னு நினைப்பாங்க இல்லையா? கடவுளுடைய சக்திய எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதோ போறானே, கடவுளுடைய அருமையவோ இல்ல பொண்ணோட அருமையவோ சொன்னா கேட்டுப்பானா? சாமியும் கும்பிட மாட்டான், அந்த பொண்ணு கூட கடனேன்னா வாழ்வான். அனுபவிச்சு உணரணுங்கிறது அந்த இயற்கையுடைய விதி. உணர்ந்து வர நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கைமா, இல்லையாம்மா? ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. என் பையனுக்கு கூட சாமி நம்பிக்கை கிடையாது. ஆனா நியாய தர்மத்துக்கு பயந்தவ, உண்மையானவ. உண்மை இருக்கிற இடத்துலதாம்மா இறைவன் இருக்கார். உங்க மகனுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருமா. சாமியே இல்லைன்னாலும் ஒன்னும் பாதகம் இல்லை. செத்த இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க சாமி. இந்தாங்க, நீங்களும் உங்க பொண்ணும் சொன்னையில காலை நினைச்சிட்டு ஜலத்தை எடுத்து தலையில தெளிச்சுட்டு இந்த குடத்துல ஜலத்தை எடுத்துட்டு வாங்க. இங்க அபிஷேகத்தை முடிச்சிட்டு மேல போலாம். இந்த பையெல்லாம் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வாமா. வாங்கம்மா, உங்க மக கையால லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உழுந்து சேவிச்சுக்கோங்க. சரிங்க சாமி. அம்மாடி பிருந்தா, இந்தாடா சாமிக்கு அபிஷேகம் பண்ண. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம
விழுந்து கும்பிட்டுக்கோமா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம நல்லா சிவாய். இருக்கணும் சௌக்கியமா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சர்வா வீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. அடுத்தது சாமி. மேல போயிட்டு பலாமர்த்தி ஈசனுக்கும் குன்றீஸ்வனுக்கும் அபிஷேகத்தை முடிச்சிட்டு அகத்தியர் சிலைக்கு புஷ்பத்தை சாத்திட்டு சரிங்க சாமி. திருக்கோலநாதருக்கு பூஜையை பண்ணிடுவோம். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு மத்தியானம் 1 மணி ஆயிடும். உச்சி காலத்துல தான் தேனீக்கள் ரூபத்துல இருக்கிற சப்த கன்னிகள்லாம் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவா. அந்த பூஜையை உங்க மகளை பார்க்க வச்சுட்டேன்னா பெரிய குடுப்பனை. உங்க பொண்ணு சீக்கிரமா குணமாயிடுவா. சரிங்க சாமி. வாங்க போலாம். வாம்மா. வாங்க. ஓம் நம சிவாய். ஓம் வாங்க. நம சிவாய். பொறுமையா ஓம் அழிச்சுக்கோ. நம சிவாய். ஈஸ்வரா. இது உள்ள இருக்கிறதா தர்மபுரீஸ்வரர். சேவிச்சுங்க. வாங்கம்மா போலாம். ஈஸ்வரா வாம்மா. இறைவா. என்ன விசேஷம்னா பொதுவா நீங்க மரத்தடியில நடராஜர் சிலையை பார்த்திருக்க முடியாது. அப்படி இருக்குன்னா ஜீவசக்திகள்லாம் இங்க செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஏதாவது செயல்படாம போய் செயலற்று போனவாள்லாம் இங்க வந்தா இந்த நடராஜரை வழிபட்டான்னா செயலற்று போன அத்தனையும் செயல்பட ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். இப்போ இந்த நடராஜர் சிலையை வணங்கினாலே உங்க பொண்ணு சீக்கிரமா குணமாயிடுவா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதே. சேவிச்சுக்கோங்க. அம்மாடி வாடா. கும்பிட்டுக்கோமா. கும்பிட்டாச்சா? ஆமா சாமி. வாங்க போலாம். வாங்க. ஆமா. மேல பார்த்தேலா தேன் கூடு தெரியுறதா? அவ ரூபத்துல தான் சப்த கன்னிகள் இருக்கா. ஈஸ்வரா. உச்சி காலத்துல இவ வந்து பண்ண போற பூஜை தான் நீங்க பார்க்க போறேன். போயிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வாங்க. ஆகட்டும் சாமி. போங்க வாமா. போங்க. ஓம் நம சிவாய். 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 போயிட்டு குன்றீஸ்வரருக்கு அபிஷேகம் முடிச்சிட்டு வரலாம். சரிங்க சாமி. வாங்க. பார்த்து வாங்க.
சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். உள்ள போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுமா? போ. ஈஸ்வரா. கோத்திரம் சொல்லுங்க. சிவகோத்திரம். சிவகோத்திர தோசிய பேர் சொல்லுங்க. பிருந்தா. நட்சத்திரம். உத்தரம் கன்னிராசி. சிவகோத்திரம். சிவகோத்திர தோசிய உத்தரா நட்சத்திரே கன்யா ராசி ஜாतायाः பிருந்தா நாமதேஸ்ய ஆவயோः सहकुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्धतौ धर्मार्थ मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ दत्तौ राजद्वारे सर्व अनुकूलता प्राप्ततौ सकल दोष दृष्टि निवारणार्थं सकल ऐश्वर्य प्राप्ततौ श्री सांब सदाशिव स्वामी नमो नमः अष्टोत्तर पूजां च अद्य करिष्ये. ஈஸ்வரா, காக்கை சித்தர் சொல்லி என் மகளை உன் சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு பூர்ணமா குணமாகி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதே மாதிரி என் பையனுக்கும் அவன் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கணும். நீதான்ப்பா அருள் புரியணும். என் வீட்டுக்காரரும் நிரபராதின்னு சொல்லி அவர் வெளியில வரணும். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டப்பா. இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்ல சாமி. நீங்க தான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். ஐயனே, என் பெருமானே, இறைவா, ஈஸ்வரா, கும்பிடுக்கம்மா. ஏகஹாரதி கற்பூர நீராஜனோ தரிசயாமி. ஓம் நம சிவாய. त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. அம்மா வேண்டினீங்களா? நல்ல வேண்டிக்கிட்டே சாமி. கவலைப்படாதீங்கம்மா. ஈஸ்வரன் கிட்ட வேண்டுதலை வச்சுட்டீங்க இல்லையா? இனி எல்லாம் அவன் பார்த்துப்பாம்மா. இந்த கோவில் வந்து பூமி, மத்தியமம், ஆகாசம்னு 3 நிலையில நீங்க சுவாமி அம்பால சேவிக்கலாம். அகஸ்தியரும் புலஸ்தியரும் இங்க பூஜை பண்ண ஸ்தலம். 7 தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்க சுவாமிக்கு பூஜை பண்ணிருக்கா. இங்க சப்தகன்னிமார்கள் வந்து தேல்ராட்டுகளா இருந்து அம்பாளுக்கு பூஜை பண்ண ஸ்தலம். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த கோவிலோட பெருமை அப்படி. ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி, வரங்க சாமி. நல்லதுமா. பார்த்து இறங்கு. பார்த்து இறங்குமா. உச்சி காலத்துக்கு இன்னும் செத்த நாழி தான் இருக்கு. சப்த கன்னிகளை பார்க்கலாம் வாங்கோ. சரி. இதோ இவாதான் சப்த கன்னிகள் சன்னதி.